ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு நம்ம கருப்பசாமியை யாரோ அடிச்சு கொன்னு பதிச்சுட்டாங்க. அது யாருங்கிறது என்னங்கிறது பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வெடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகி கருப்பசாமி ஆளையே காணோம். கார்த்தி, நேத்து நைட்ல இருந்து வேட்டைக்கு போன எங்க அப்பா ரொம்ப நேரம் ஆகி இன்னும் காணோம். வழக்கமா இந்நேரத்துக்கு திரும்பி இருப்பாரு, இன்னும் காணோமே. ரொம்ப நேரம் ஆகி போச்சு. இன்னையோட 2வது நாள் ஆச்சு. என்ன சொல்ற குட்டி கருப்பசாமி? கருப்பசாமி காணாமா? எங்க போனாரு தெரியலையே. வேட்டைக்கு போயிட்டு பேசாம வீட்டுக்கு வராம எங்க போனாரு? அப்பதான் கார்த்தி சிவபெருமான கூப்பிட்டான். சிவபெருமான் வந்தாரு. என்ன பசங்களா, என்ன வேணும் சொல்லுங்க, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? சிவபெருமானே, கருப்பசாமி முந்தா நேத்து வேட்டைக்கு போனாரு, இன்னும் திரும்பி வந்திருக்கணும், இன்னும் காணோம். எங்களுக்கு அதுதான் பயமா இருக்கு, என்னன்னு தெரியல. நீங்க பாருங்க. பசங்களா, எங்கேயும் போய்க்க மாட்டாரு, இங்கதான் பக்கத்துல இருப்பாரு. ஆலமர காட்டுக்கு தானே போயிருப்பாரு. நான் உடனே போய் பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. நிச்சயமா அந்த கல்லறிக்கோட வேலையா கூட இருக்கலாம்டி. போன கருப்பசாமி இன்னும் காணோம்னு எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, எல்லாரும் ஆளு பக்கம் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தொலைவுங்க. அப்பதான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஓடை பக்கத்துல ரம்யா மட்டும் தனியா போய்கிட்டு இருந்தா. எங்க போய் தொலைவறதுன்னு தெரியலையே. எல்லா பக்கம் தொலைவிட்டு இருக்கேன், எங்கேயுமே காணோம் இந்த கருப்பசாமியே. அங்க போயிட்டு இருக்கும்போது தான் பாம்போட வால்ல கருப்பசாமியோட துணி மாட்டி இருந்துச்சு. இது பாக்குறதுக்கு இது கருப்பசாமியோட துணி தான். ஏய் பாம்பே, ஒரு நிமிஷம் நில்லு. எப்படி உனக்கு இந்த துணி வந்துச்சு? ஒழுங்கா சொல்லு. எங்க கருப்பசாமி காணோம், 2 நாளா நாங்க தொலைவிட்டு இருக்கோம். ஏய் பொண்ணே, இது மேற்கோள இருக்கிற சுடுகாட்டுல இருந்துச்சு. நான் வரும்போது என் மேல ஒட்டிட்டு வந்துருச்சு. வா, அந்த சுடுகாட்டை காட்டுறேன். என்னது சுடுகாட்லயா? எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா வந்து காட்டு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். இந்த பாம்பு வழிகாட்ட பின்னாடி எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அந்த பாம்பு போய் ஒரு இடத்த காமிச்சிச்சு. அந்த இடத்த தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்னது இது? தீபம் எரியுத பார்த்தா இப்பதான் யாரோ பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதுக்குள்ள கருப்பசாமி கூட இருக்கலாம். சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இதை தோடுங்க. டக்குனு இதெல்லாம் தோண்டி எடுங்க. ஐயோ கருப்பசாமி, நீங்க இல்ல விட்ட பண்ணுவோம். இதுல கருப்பசாமி விட்டு இருக்க கூடாது சாமி. எல்லாரும் சீக்கிரம் தோண்டுங்க. அந்த தீபத்தை வச்சுட்டு அங்க இருந்து எல்லாத்தையும் தோண்டுனாங்க. கொஞ்ச தூரம் தோண்டினோடனே ஒரு கால் தெரியுது. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இந்த கோல பக்கம் இது கருப்பசாமியோட கால் தான். ஐயோ, சீக்கிரம் எல்லாரும் தோண்டுங்க. சீக்கிரம் தோண்டி கருப்பசாமி வெளிய எடுப்பா. உங்களுக்கு என்னாச்சு? எப்படியாவது உங்களை காப்பாத்தி ஆகணுமே. யாரு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்? பிரான்ஸ் வாருங்க. கருப்பு தம்பிக்கு மூச்சு இருக்கிற மாதிரி தெரியுது. சீக்கிரம் வாங்க. கார்த்தி, சீக்கிரம் வா. தண்ணி கொண்டுட்டு வந்து கருப்பசாமி மேல ஊத்து. கருப்பசாமி ரொம்ப அழுக்கா இருக்காரு. அந்த தண்ணி எடுத்து வந்து கருப்பசாமி மேல ஊத்துனாங்க. அந்த பொண்ணு கருப்பசாமி இழுத்துட்டு போயிடலான்னு முயற்சி பண்ணா, ஆனா முடியல. அதுக்கப்புறம் தான் உதவிக்காக அந்த ராஜநாகத்தை கூப்பிட்டாங்க. கருப்பசாமிக்கு இந்த நிலைமையா? நான் உடனடியா கருப்பசாமிய ஊருக்குள்ள கூக்கிட்டு வரேன். அந்த ராஜநாக தான் வாளாட கருப்பசாமியை சுத்தி அங்க இருந்து இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஊருக்குள்ள ஒரு வழியா இழுத்து கொண்டாந்து போட்டுருச்சு. எப்படியாவது பண்ணி அப்பா பழைக்க வைங்க. காட்டி, நம்ம எப்படியா இந்த கருப்பசாமி காப்பாத்தி ஆகணும். தேவையானதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. போ சீக்கிரமே. சுத்தி ஒரு வளையத்துல உட்கார வையே. கருப்பசாமி ஒரு வளையத்துல உட்கார வச்சிட்டாங்க. காட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி கருப்பசாமி சாதாரணமா ஆகல. யாரோ அடிச்சிருக்காங்க. வர வழியெல்லாம் பாருங்க, கருப்பசாமியோட ரத்தம் வந்திருக்கு. யாருக்கு அந்த மாதிரி பண்ணது? கருப்பசாமி யாருக்கு இந்த மாதிரி பண்ணாலும் உங்களை சும்மா விட மாட்டேன். அந்த பொண்ணு தொட்டு பார்த்துட்டு தான் ஒரு உண்மையை சொன்னா. காட்டி, கருப்பசாமி மேல ஆழகால விஷம் படவே இருக்கு. சீக்கிரம் மேகமலையில போய் வைத்தியர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. போங்க. அப்படியா? நான் இப்பதான் பாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த பையன் மேகமலை இருக்கிற வைத்தியர் வீட்டுக்கிட்ட போய் மெதுவா வைத்தியர்கிட்ட இருக்கிற மருந்துகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தான். வைத்தியர் மெல்ல மெல்ல போய் காட்டுக்கு அந்த பக்கம் போய் பறிச்சுட்டு வந்து வீட்டுல இருக்கிற அம்மியில வச்சு அரைச்சு அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு. அதை காட்டி வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்தான். வாங்கி கொண்டு வந்து கருப்பசாமி மேல விட்டான். ஆனா கருப்பசாமி இந்த டைம் பொழைக்கவே இல்லை. அந்த நேரத்துல தான் சிவபெருமான் வந்தாரு. என்னாச்சு பசங்களா, என்னாச்சு? கருப்பசாமிக்கு இந்த நிலைமையா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறேன். சிவபெருமான் வந்து பார்த்துட்டு கருப்பசாமி இனிமேல் பொழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பசங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. ஆழகால விஷத்தோட உச்சியில பரவி இருக்கு. கருப்பசாமி ஏற்கனவே இறந்துட்டாரு. இவருக்கான இறுதி மரியாதை செய்யுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சீக்கிரம் இவர் இறுதி மரியாதை செஞ்சு போய் புதைச்சிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அந்த கருப்பசாமிக்கு தேவையான இறுதி மரியாதை எல்லாம் செய்யறாங்க. எல்லா மரியாதை முடிஞ்சதுமே கார்த்தி தலையில தூக்கி வச்சுட்டு கருப்பசாமியை தூக்கிட்டு போனான். எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி கருப்பசாமி பின்னாடியே போனாங்க. எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்கு. சிவபெருமான் சொல்றதுல ஏதோ ஒரு வித்தியாசமா சொல்றாரு. சீக்கிரம் அந்த நாகம்மா பூஜை எடுத்து வாங்க. அந்த நாகம்மா சிலை முன்னாடி வச்சா அந்த அம்மன் சிலை முன்னாடி யார் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வந்து விழுவாங்க. சீக்கிரம் போய் எடுத்து வரேன்.
அந்த நாகம்மா சிலையை எடுத்து கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணாங்க. தீபத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த அம்மன் சாத்தியா சொல்றேன், எங்க அப்பா இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லுங்க. நீ அம்மன் சக்தி உண்மைன்னு எங்க அப்பா இந்த நிலைமைக்கு ஆக்கணும் யாரா இருந்தாலும் இங்க வந்து விழுந்தாகணும். யாருமே எதிர்பார்க்காத விதமா சிவபெருமானே அந்த கட்டத்துல வந்து விழுந்தாரு. என்னது சிவபெருமான் நீங்களா? உங்களை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக கருப்பாமி இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. ஏய் பசங்களா, கருப்பசாமியை நான் தான் அடிச்சேன். அது ஏன்னா அப்பதான் சிவபெருமான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாரு. கருப்பசாமி காட்டுக்குள்ள வேட்டைக்கு போய்கிட்டு இருந்தாரு. திடீர்னு கீழே விழுந்தவனே மண்ணெல்லாம் மேல பட்டுருச்சு. ஐயோ என்ன இப்படி அழுக்காயிடுச்சு, எங்கேயாவது அருவி இருந்துச்சுன்னா குளிச்சுட்டு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அருவி ஏதாவது இருக்கான்னு பார்த்தாரு. ஒரு அருவி இருந்துச்சு, அங்க போய் ஜாலியா குளிச்சாரு. அந்த திருப்பரப்பு அருவியில கருப்பசாமி குளிச்சிட்டாரு. பல வருஷமா சிவனுக்காகவே பூஜை செய்யற இடம் தான் அந்த திருப்பரப்பு அருவி. அதுலயே கருப்பசாமி குளிச்சிட்டாரு. அந்த நேரத்துல திடீர்னு சிவபெருமான் வந்துட்டாரு. ஏய் கருப்பசாமி, எதுக்காக என் திருப்பரப்பு அருவியில குளிச்ச? நீ குளிச்சதால என் அருவியே இன்னைக்கு புனித தன்மையை இழந்துருச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா வெளியே வா. சிவபெருமானே, இது திருப்பரப்பு அருவியா? திருப்பரப்பு அருவின்னு தெரியாம தான் குளிச்ச. ஒரு அருவியில குளிச்சதுக்காக எதுக்காக இவ்வளவு கோபப்படுறீங்க? திருப்பரப்பு அருவியோட புனித தன்மை கடுத்தது மட்டும் இல்லாம என்னைவா எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லி அருவிக்குள்ள இருந்து ஒரு கல் எடுத்து வேகமா டம்முன்னு அடிச்சிட்டாரு. கருப்பசாமி டம்முன்னு கீழே விழுந்துட்டாரு. சிவபெருமானே, என்ன அடிச்சீங்க? இதுக்கு நீங்க தக்க பதில் சொல்லி ஆகணும். அடிச்ச அடியில ஆள் மயக்கம் போட்டானு. இப்படியே விட்டா ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மள தப்பா நினைச்சிருவாங்க. ஆத்தங்கரையிலேயே புதைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஆத்தங்கரையிலேயே அந்த கருப்பசாமி எடுத்து கொண்டே புதைச்சிட்டாரு. இனிமேல் என் திருப்பரப்பு அருவியில யாரு குளிச்சாலும் அவங்களுக்கு இதுதான் நிலைமை. இதனாலதான் நான் அந்த கருப்பசாமியை அடிச்சேன். இதுதான் நடந்துச்சு. அப்ப கருப்பசாமி நிச்சயமா பழக்க வைக்க முடியும். ஏய் சீக்கிரம் கருப்பசாமி பழச்சிடாதீங்க, சீக்கிரம் நிப்பாட்டுங்க. கருப்பசாமி தூக்கிட்டு போன இடத்த நோக்கி அந்த பொண்ணு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. கருப்பசாமி, இனிமேல் நான் உங்களை எங்க பாப்போம்? ஐயோ கருப்பசாமி செத்துட்டாரு. நான் இனிமேட்டு எப்படி கருப்பசாமி பாப்பேன்? குட்டி கருப்பசாமி, நான் மண்ணு தள்ளணும், மண்ணு தள்ளுங்க. அந்த கொட்டி கருப்பசாமி மண்ணு தள்ளான்னு போகும்போது டப்புன்னு நிப்பாட்டுங்கன்னு ஒருத்தர் சொன்னாங்க. நிப்பாட்டுங்க, கருப்பசாமி உயிரோட தான் இருக்காரு. சிவபெருமான் நம்மகிட்ட போய் சொல்லிட்டாரு கருப்பசாமி செத்து போயிட்டாருன்னு. அவர் எப்படியாவது காப்பாத்தணும், சீக்கிரம் வாங்க. என்னது இதனைக்கு காரணம் அந்த சிவபெருமான் தானா? அதுக்கப்புறம் அந்த நாகம்மாவோட திண்ணீர் அந்த கருப்பசாமி மேல போட்டாங்க. அந்த அம்மனோட திண்ணீர் பட்டவனே கருப்பசாமி எந்திரிச்சாரு. பசங்களா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பொழைச்சிட்டேன், ரொம்ப நன்றி. சிவபெருமான் தெரியாம பண்ணிட்டாரு, அவரை நம்ம மன்னிச்சிடலாம். குழந்தைங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.